கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தியும் ரேவதியும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. இதை மயில் வாகனத்துக்கிட்ட சொன்னதும் மயில் வாகனம் சாமுண்டீஸ்வரி கிட்ட உசு பேத்தி பாட்டி இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க என்னத்த பண்றது. அந்த பாட்டிக்கு சரியான பாடம் கற்பிக்கிற மாதிரி நம்ம சகல ராஜாவும் நம்ம ரேவதியும் அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்குங்கிறாங்க மயில் வாகனம். அப்படியே மாப்பிள்ளை சொல்றீங்க, அந்த கிழவிக்கு இது ஒரு சரியான பாடமா இருக்கட்டும். அவ பேரனை என் வீட்டு மாப்பிள்ளையாக்கணும்னு ஆசைப்பட்டால, அவளோட ஆசையை நிராகரிக்கிறதுக்கு தான் நான் என் வீட்டு மாப்பிள்ளையா நம்ம டிரைவர் ராஜாவை தேர்ந்தெடுத்திருக்கேன். என் வீட்டு மாப்பிள்ளைய மட்டமா பேசிட்டு இருக்கலாம் அந்த கிழவி. அவ பேரனுக்கு ஏன் மாப்பிள்ளை ஒண்ணு சலிச்சவங்களோ குறைஞ்சவங்களோ கிடையாது. அதனால அந்த பாட்டி நினைச்ச மாதிரியே என் மகளையும் மருமகனையும் அந்த வீட்டுக்கு நான் விருந்துக்கு அனுப்பி வைக்கிறேன். என் மாப்பிள்ளையோட எச்ச இலைய அந்த கிழவி எடுக்கட்டும், அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்படி அத்தை சொல்றீங்க, அப்ப ரேவதியும் நம்ம ராஜாவையும் விருந்துக்கு அனுப்பி வைக்கலாமான்னு மயில் வாகனம் கேட்கறாங்க. தாராளமா அனுப்பி வைக்கலாம். ரேவதி மாப்பிள்ளை நீங்க ரெண்டு பேரும் அந்த கிழவி பரமேஸ்வரி மண்டபத்துல சுத்திக்கிட்டு இருந்தா பாருங்க, அவ வீட்டுக்கு போய் ஒருவேளை விருந்து சாப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. பாட்டி வீட்டுக்கு சாமுண்டீஸ்வரி ரேவதியை போயிட்டு வான்னு சொன்னது ரேவதிக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். பிறந்ததுல இருந்து நம்ம பாட்டி வீட்டை பார்த்ததே இல்லை. அப்பா பிறந்து வளர்ந்த வீடு, தாத்தா பாட்டி எல்லாம் அந்த வீட்டுல எப்படி வாழ்றாங்கன்னு நாமளும் போய் பார்க்கணுங்கிற ஆசையில ரேவதி சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கார்த்தி கூட போறாங்க. கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் பாட்டி வீட்டு வாசல்ல இறங்குனதுமே பாட்டி சந்தோஷமா குடுகுடுன்னு ஓடி வந்ததும் ஆரத்தி எடுக்கிறாங்க. ரேவதி நீ முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, வாமா வலது கால் எடுத்து வச்சு வான்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் ஆரத்தி எடுத்து ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்குள்ள அழைக்கிறாங்க. ரேவதி பாட்டி வீட்டை பார்த்ததும் பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. டேப்பா இவ்வளோ பெரிய வீட்டிலேயா எங்க அப்பா பிறந்து வளர்ந்தாருன்னு கேக்குறாங்க. ஆமாம்மா, அப்பா பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வீடுமா, என்ன செய்யறது, கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவன் தான் திரும்ப இந்த வீட்டு பக்கமே வரல. நீங்களும் யாரும் வரல. காது ஒரு நாள் எல்லாரும் வருவீங்கன்னு நானும் அவளோட தாத்தாவும் பாட்டி உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். அந்த நாள் இன்னைக்கு நீ வந்திருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாமா வா, வந்து நீ விளக்கேற்றி சொல்லி பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க பாட்டி. பூஜை ரூமுக்கு போனதும் ரேவதி விளக்கேத்துறாங்க. பாட்டி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ரேவதி பாட்டி காலில் விழ போறாங்க. கொஞ்சம் இருமா, நீ ஒருத்தி மட்டும் காலில் விழுந்தா போதுமா, அதோ என் பேரை நிற்கிறான், ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல என்னைய விழுந்து கும்பிடுங்க, நான் உங்க ரெண்டு பேர்ட்டையும் ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு போல என்னைக்கு சந்தோஷமா நீங்க நிறைஞ்சு வாழணும். என் அப்பா முருகன் அருளால நீங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் சந்தோஷமா வாழ்ந்து ரெண்டு பேரும் எனக்கு கொள்ளு பேரனையோ பேத்தியோ பெட்டு கொடுக்கணுமா, பேத்தியும் பேரனும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. என்ன பாட்டி பேரன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவீங்க போல இருக்கு. நான் இந்த வீட்டுக்கு வரணும்னு எவ்வளவு ஆசாசியா இருந்தேன் தெரியுமா, ஆனா என் ஆசை இருக்கிறாரு இந்த டிரைவர், இவர் தான் மண்ணள்ளி போட்டுட்டாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச அந்த மகேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா உங்களை பார்க்க வரணும், உங்ககிட்டயும் தாத்தா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது நடக்காம போச்சுன்னு வருத்தப்படுறாங்க ரேவதி. அடப்போமா, அவன் கிடக்குறான் கூறு கட்டவன். என் பேரனையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என் பேரனாட்ட தங்க பிள்ளை யார் இருக்கா, உங்க ரெண்டு பேத்துக்கு தான் ஜோடி பொருத்தம் அருமையா இருக்கு. அந்த ஓடி போன மகேஷை பத்தி நீ யோசிக்கவே யோசிக்காத, அவனை பத்தி நினைக்கவே நினைக்காத, அவனை மறந்துடு. என் பேரனோட நீ சந்தோஷமா வாழணும் தாயி. சரி சரி சாமியை கும்பிட்டு வாங்க, ரெண்டு பேரும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடலான்னு கூட்டிட்டு போறாங்க பாட்டி. பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க, பேரன்னு சொல்றீங்களே, எந்த வகையில நீங்க பேரனா இவங்களை ஏத்துக்கிட்டீங்கன்னு கேக்குறாங்க. என்னம்மா நீ, உனக்கு இன்னுமா சந்தேகம் போல, என் பேரனை பாரு பாசமா அன்பா பாட்டி பாட்டின்னு எப்படி பழகுறான். பக்கத்திலேயே சாமுந்திரிகா லட்சணம் தெரியுது இல்லையா, இந்த வீட்டுக்கு ஏத்த பேரன் இவன் தாமா. என் பேத்தியை கட்டிக்கிட்டா அவன் எனக்கு பேர மாதிரி தானே. மாதிரி என்ன மாதிரி, இவன் தான் என் பேர. இதுக்கு மேல நீ கேள்வி கேட்க கூடாது. என் பேரனோட நீ சந்தோஷமா வாடுறத நான் கண்ணார பார்க்க. என்னமோ சொல்றீங்க பாட்டி, ஆனா எனக்கு எதுவுமே புரியலைங்கிறாங்க. உனக்கு இப்ப புரியாது, போக போக என் பேரனையும் புரியும், நல்ல மனசும் நீ புரிஞ்சுக்குவ, வா சாப்பிடலாம் அப்படின்னு பாட்டி கூட்டிட்டு போய் ரெண்டு பேத்துக்கும் தலைவால இலை போட்டு பல வகையா செஞ்சு வச்சிருக்கிற அசைவ விருந்த போட்டு அசத்துறாங்க பாட்டி. எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு பாட்டி இந்த மாதிரி நான் ஒரு நாள் கூட கறி விருந்து சாப்பிட்டதே இல்லைங்கிறாங்க ரேவதி. அப்படியாம்மா, நீங்க ரெண்டு பேரும் வர்றீங்கன்னு நான் பார்த்து என் கையால சமைச்சேன், ரெண்டு பேரும் வயிறார வேணுங்கிறத எடுத்து சாப்பிடுங்க, அதுதான் எனக்கு திருப்திங்கிறாங்க பாட்டி. பாட்டி நீங்களும் உட்காருங்க சாப்பிடலான்னு கார்த்தி சொல்றாங்க. ரசா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறத பார்த்தாவே என் மனசு வயிறும் நிறைஞ்சிருக்கையா, சாப்பிடுங்கிறாங்க பாட்டி. ரேவதி முதல்ல சாப்பிட்டு எழுந்திரிச்சு போய் கை கழுவிட்டு வர போறாங்க. அதுக்குள்ளேயே கார்த்தி ரேவதி போறதையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த திரும்பி பார்த்த கார்த்தி, பாட்டி அங்க பாருங்க, நீங்க நான் தாத்தா 3 பேரும் இருக்கிற போட்டோவை ரேவதி பார்த்துட்டான்னா கேள்வி கேட்பால, போட்டோவை எடுத்து மறைச்சு வைங்க பாட்டி, போங்க சீக்கிரமா எடுத்து வைங்கன்னு கார்த்தி சொல்லவும், அடா ஆமாப்பா ரேவதிக்கு தெரியாம சீக்கிரமா போட்டோவை போய் எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஓடி போய் வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டு அந்த போட்டோவை எடுத்து இதை கொண்டு போய் அங்க தனி ரூம்ல வச்சிரு, உனக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு வராங்க. என்னப்பா கார்த்தி உங்ககிட்ட ரேவதி பக்குவமா பாசமா பேசுறாளான்னு கேக்குறாங்க. எங்க பாட்டி மகேஷ் அக்கானுங்கிற கோவத்துல இருக்க பாட்டி, அந்த மகேஷ் எங்க போனா என்ன ஆனானே தெரியல, அதனால அவ என்ன சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க
போறாங்கிறாங்க. இருந்தும் கெட்டுது, இப்ப இல்லாம போயும் கெடுக்கிறானோ, நிம்மதியை கெடுக்கிறானே அவன். அப்படியே அவ ஒளிஞ்சிடணுமே தவிர திரும்பி வரவே கூடாதுன்னு பாட்டி சமைச்சுக்கிறாங்க. கார்த்தியும் சாப்பிட்டதும் ரேவதியும் கார்த்தியும் கிளம்புறேங்கிறாங்க. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு மறுபடியும் ஒரு நாள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க பாட்டி. பாட்டி உங்க கூட கொஞ்ச நேரம் இருந்ததுல எனக்கு பெரிய மனசே இல்லைங்கிறாங்க ரேவதி. அம்மாடி ரேவதி, அதுக்கு என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா இதோ நிக்கிறேனே, என் பேரங்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே என்னை கூட்டிட்டு வந்து காட்ட போறான். நானும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும், நீங்களும் என்னை பார்த்த மாதிரி இருக்குமில்லங்கிறாங்க பாட்டி. சரி பாட்டி, நாங்க வரோம்னு சொல்றாங்க. ராஜா இப்படி வாவேன் அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய் பாட்டி ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜா மகனையும் இதே மாதிரி நீ அழைச்சிக்கிட்டு வரணும், அவனுக்கு வயிறார என் கையால நான் சமைச்சு போடணும், என் ஆசை இதுதான்ப்பா, கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி வையுங்கிறாங்க பாட்டி. கண்டிப்பா நிறைவேறும் பாட்டி, கூடிய சீக்கிரம் மாமாவையும் இதே வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரேன்ட்டு போறாங்க கார்த்தியும் ரேவதியும் அங்க சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டுல அவங்க ஃப்ரெண்டு வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறதாவும், என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், இந்த கல்யாணத்துக்கு நாங்க இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கோம், உன் மகளோட கல்யாணத்துக்கு தான் எங்களால வர முடியல, உன் மகளையும் மாப்பிளையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோங்கிறாங்க. அப்படியா, வா வா, எங்க வீட்டுல தான் இருக்காங்க, பார்த்துட்டு போலான்னு கூப்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. அதே மாதிரி சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு அவங்க மகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கார்த்திகும் ரேவதியும் அறிமுகப்படுத்துறதுக்காக ரேவதி கார்த்தியை வர சொல்றாங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரியை திட்டுறாங்க. அக்கா உனக்கு என்னாச்சு, புத்தி கித்தி கெட்டு போச்சா, அவங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய பணக்காரங்க, அவங்க பொண்ணுக்கு எப்பேற்பட்ட இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண போறாங்க, ஆனா நீ என்ன பண்ணிருக்க, ஆஃப்டர் ஆல் நம்ம வீட்டு டிரைவரையே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்படி ஃபாரின்காரங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறியே, உனக்கு கஷ்டமாவே இல்லையாக்காங்கிறாங்க சந்திரா. சந்திரா, திரும்ப திரும்ப சொல்றேன், என் மாப்பிள்ளைய பத்தி தரகுறவா பேசாதேன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல, திரும்பவும் நீ இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம், அமைதியா நிக்க போறியா இல்லையாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னமோ பண்ணு, உன் தலையில நீயே மண்ணை வாரி கொட்டிட்டு சும்மா பெருமைக்கு அறிமுகப்படுத்தி என்ன பிரயோஜனங்கிறாங்க சந்திரா. வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களும் அமைதியா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்க உங்க பொண்ணுன்னு கேட்கறாங்க. ரேவதியும் கார்த்தியும் கூப்பிட்டு அவங்கள அறிமுகப்படுத்துறாங்க. என் ஃப்ரெண்டோட பொண்ணு ரேகா, அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. ரேவதி கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்தது சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. அதுக்கு பதில் பேசிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. வந்ததுல இருந்து நீயே தான் பேசிட்டு இருக்க, உன் மாப்பிள்ளை பேச மாட்டாரான்னு இங்கிலீஷ்ல கேட்கவும், அவர் கார் டிரைவர், எஜுகேஷன் நாலேஜ் எல்லாம் கம்மிதான்னு சொல்றாங்க. அவருக்கு பதில் நானே பேசுறேன்னு சொல்லவும் சாமுண்டீஸ்வரியை ஒரே சட்டு தட்டி வைக்கிறாங்க கார்த்தி. இதுக்கு மேல நான் பேசிக்கிறேங்கிறாங்க கார்த்தி. மாப்பிள்ள அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், தமிழ் அவ்வளவா தெரியாதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். கார்த்தி தன்னை அறிமுகப்படுத்தி தன்னோட ஒய்ஃப் ரேவதின்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவங்களும் அமெரிக்காவில் ஏதோ அதை பண்றேன் இதை பண்றேன்னு அமெரிக்காவை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கார்த்தி தலை மட்டும் அஸ்து கேட்டுட்டு அமெரிக்காவில் இருக்கிற இடங்களை ஒவ்வொன்றையும் புள்ளி விவரமா அக்ரூட்டா கேட்கறாங்க கார்த்தி. அங்க இருக்கிற பிசினஸ பத்தியும் விலாவரியா பேசி தள்ளுறாங்க கார்த்தி. அமெரிக்காவிலேயே பிசினஸ் பண்ற மாதிரி இவ்வளவு நல்லா பேசுறாரு. சாமுண்டீஸ்வரி, நீ டிரைவர்னு சொல்ற, இவர் பெரிய பிசினஸ் மேனா இருப்பார் போல இருக்குன்னு அவங்க இங்கிலீஷ்ல கேட்கறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தி பேசுனதை கேட்டு அதிர்ச்சியில இருந்து மீண்டு வராம அப்படியே தகச்சு போய் நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணுக்கு நல்ல எஜுகேஷன் நாலேஜ் உள்ள மாப்பிள்ளையா தான் தேர்ந்தெடுத்திருக்க, சரியான மாப்பிள்ளை. பொண்ணுக்கு ஏத்த நல்ல பர்சனாலிட்டியா இருக்காரு, உன் குடும்பத்துக்கும் சரி சொத்துக்கும் சரி நல்ல ஸ்ட்ராங்கான மாப்பிள்ளையா தான் நீ எடுத்திருக்க. சரி, நாங்க கிளம்புறோம்னு சொல்லி அவங்க கிளம்பவும் கார்த்தியும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி இதை கார்த்தி கிட்ட எப்படி கேட்கறதுன்னு புரியாம, ராஜா ஒரு நிமிஷம் நிலையா படிச்சிருக்கீங்களாங்கிறாங்க. ஏதோ ஓரளவுக்குங்கிறாங்க கார்த்தி. ஓரளவு வந்தவங்க என்ன படிச்சிருக்காங்க தெரியுமா, அவங்களே உங்களை இந்த அளவுக்கு பாராட்டி பேசியிருக்காங்கன்னா உங்க படிப்பு சாதாரண படிப்பா இருக்காதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அத்தை, நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி எனக்கு சந்தோஷம், ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்சிருக்கேன்னு சர்வ சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க கார்த்தி. என் மாப்பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும்னு சாமுண்டீஸ்வரி கெத்த காட்டிக்கிறாங்க. சரி ராஜா, உனக்கு ரேவதிக்கும் ஹனிமூன் போறதுக்கான நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன், ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு வாங்கன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும் சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிறாங்க. ரேவதி அமைதியா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ராஜா, நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், போறதுக்கான நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா போகணும். ரேவதி, உனக்கு தேவையான பொருள் எல்லாம் நீ எடுத்து வச்சு ரெடி ஆகுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ரேவதி மறுபேச்சு இல்லாம ரூமுக்குள்ள போனதும் கிட்ட கேக்குறாங்க, என்ன ஹனிமூன் போறதுக்கும் எங்க அம்மா கிட்ட டிராமா பண்ணிட்டியா, பேச்ச கேட்டுக்கிட்டு தானே என்னையும் உன்னையும் ஹனிமூன் போறதுக்கு எங்க அம்மா ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்க பாரு ரேவதி, நீ தப்பா பேசாத, ஹனிமூன் போறதுக்கும் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறாங்க கார்த்தி. ஆமாமா, நீ சொல்றதையெல்லாம் நான் நம்பிட்டேன், இது வரைக்கும் நீ சொன்னது தானே நடந்துட்டு இருக்கு, எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா அமக்கமா இருக்க, அப்படித்தானே அப்படின்னு ரேவதி கேட்கும். இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேச விரும்பல ரேவதின்ட்டு படுக்கிறாங்க கார்த்தி. சந்திரா உடனே சிவனாண்டிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஹனிமூன் போறதுக்கான ஏற்பாடு எங்க அக்கா பண்ணிருக்கான்னு சொன்னது சிவனாண்டி உடனே மாயாவுக்கு போன் பண்ணி, என்ன மாயா அமைதியாவே இருக்கியா, உன் கொழுந்தன கண்ணனு உனக்கு கவலையே இல்லையா, நீ உடனே ரேவதி கிட்ட போன் பேசி எப்படியாவது அவங்களுக்குள்ள பெரிய சண்டையை இழுத்து விடு, கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படித்தான் பண்ணுவேன்னு ரகல பண்ணுன்னு சிவனாண்டி சொல்லி கொடுத்த மாதிரியே மாயாவும் உடனே ரேவதிக்கு போன் பண்றாங்க. போன் நம்பரை பார்த்துட்டு எதுக்கு இந்த நேரத்துல மாயாக்கா கூப்பிட்டுருக்காங்க என்னன்னு கேட்கலாம். அட்டன் பண்ணி, என்னக்கா ஏங்க இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்கீங்கன்னு கேட்கும். ஒரு நிமிஷம் எங்க வீட்டு பக்கம் வர முடியுமான்னு கேட்கறாங்க. இதோ இப்ப வரேன் அப்படின்னு சொல்லி ரேவதி அவங்க பாட்டுக்கு யார்கிட்டயும் சொல்லாம ஸ்கூட்டி எடுத்துட்டு போறாங்க. இதை சாமுண்டீஸ்வரி பாத்துக்கிறாங்க. ரேவதி யார்கிட்ட பேசினா யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இப்ப வண்டி எடுத்துட்டு போறா, அவ எங்க போவாளா இருக்கும் அப்படின்னு சொல்லி பின்னாடியே போய் பாக்குறாங்க. மாயா வீட்டுக்கு தான் போறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த பக்கமா நின்று ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு ஜன்னல் வழியா கேட்கறாங்க. ரேவதியை பார்த்து
பார்த்ததும் ரேவதி நீ வந்துட்டியா, மகேஷை காணணும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், கூடிய சீக்கிரம் மகேஷை கண்டுபிடிச்சிருவாங்க. மகேஷ் திரும்ப வந்ததும் நீ மகேஷையே கல்யாணம் பண்ணிக்கிறியா, அந்த டிரைவர் பைய கட்டின தாலியை அவன் முகத்திலேயே விட்டு எறிஞ்சிட்டு நீ எங்க கூட வந்து மகேஷோட சேர்ந்து வாழலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க மாயா. நான் முதல்ல மகேஷை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நான் முடிவெடுக்கணும்னு ரேவதி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறத சாமுண்டேஸ்வரி கேட்டுக்கிறாங்க. ரேவதி ராஜா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இல்லாம இந்த மாயா ஏதோ தந்திரம் பண்ணிட்டு இருக்காளா, போலீஸ்ல புகார் கொடுத்தா அந்த மகேஷ் கிடைச்சிருவானா, விட மாட்டேன்டி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த மகேஷை யார் கண்ணாலையும் காட்ட மாட்டேன், மாப்பிள்ளையும் என் பொண்ணு சந்தோஷமா வாழ்ற வரைக்கும் அந்த மகேஷை வெளியோட மாட்டேன்னு நினைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி.